இதாங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஆர்ச்சு. இங்கே எல்லாருமே முருகர் பக்தர்கள், அதனால் முருகர் சாமியை வச்சு அப்படியே ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ இது தேங்காய் உடைக்கிற கல். சாமி வந்து அந்த ஒயிட் கலர் ஷீட் தெரியுது பாருங்க, அங்கே தான் சாமி இருந்தது. அதை வந்து அங்கே குட்டியாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஆர்ச் மாதிரி கட்டிட்டாங்க. இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைக்கிற கல் எப்போவுமே வெள்ளி செவ்வாய் தேங்காய் உடைப்பாங்க அங்கே. இந்த அப்போ தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள். இது வந்து வீடு வந்து உள்ளே இருக்குங்க. இது வீட்டுக்கு முன்னாடி கடை, குட்டியாக பெட்டி கடை வச்சுருக்காங்க. சும்மா வீட்டு வருமானத்துக்காண்டி சிம்பிளாக வச்சுருக்காங்க. பெரிய கடையாக போட தான் ஆசை, ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போ குட்டியாக சின்ன கடையாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். இதாங்க கடை, சும்மா சிம்பிளாக குட்டி கடை. இந்த கடைக்கிட்டே இது வந்து சாமி ரூமு, கடைக்கிட்டே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வைக்க இடம் இல்லை, அதனால் கடைக்கிட்டே சாமி வச்சுருக்காங்க. அது வந்து ஆள் வரப்போக இருப்பாங்க, அதனால் ஸ்க்ரீன் வச்சு மூடி வச்சுருக்காங்க. சாமி கும்பிடுற அன்னைக்கு ஓப்பன் பண்ணிக்குவாங்க ஸ்க்ரீனை. நல்லா சுற்றி பாருங்கள் கடை. இது வந்து வெளியில் போகிற ரோடு. பால் பாக்கெட் வியாபாரம்லாம் பண்ணுறாங்க, அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து கடைக்குள்ளே வச்சுருக்காங்க. கேலண்டர். இது வந்து ஸ்பீக்கருங்க, உள்ள டிவி இருக்குது. டிவியில் கனெக்ஷன் கொடுத்து இங்கே சவுண்டு கேட்கணுங்கிறக்காண்டி கடைக்குள்ள சவுண்டு கேட்கணுன்னு இங்கே மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள இதாங்க வீடு. வீட்டுக்குள்ள வாசப்படியிலேருந்து கீழே இறங்கினோன்னே இது வந்து எப்படின்னா, வீடு வந்து பள்ளத்தில் இருக்குது, அது வந்து கடை வந்து கொஞ்சம் மேட்டில் இருக்குதுங்க. அது கடை வந்து ஸ்டார்டிங்லேயே கட்டினது, அதுக்கப்புறம் தான் வீடு கட்டினாங்க. அதனால் கொஞ்சம் அது மேட்டுக்கு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இங்கே உள்ளே தானே வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பள்ளத்தில் வச்சுருக்காங்க. வந்தோடனே தையல் மிஷினுங்க. நான் வந்து நைட்டி இதெல்லாம் தைக்கிறதா இருந்தால் இங்கே தான் கொண்டாந்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் கொண்டாந்து தைச்சிட்டு போவேன். இது ஸ்பீக்கரு, இது டிவியில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. குட்டி வீடு தாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க வீடை, அதனால் எனக்கு எங்கள் அண்ணன் வீடு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல டிவி வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இப்போ தான் வாங்கினாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாருமே ஒத்தையாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கியிருப்பாங்க. இது வந்து 2 கதவு இருக்கிற மாதிரி, லாக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கர்லாம் இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம உட்காந்து நின்றுட்டு பவுட்ரு அடிக்காமல் உட்காந்து தலை சீவுறது, பவுட்ரு அடிக்கிறது அப்படின்னு ஸ்டூல் மாதிரி. இது ஒரு லாக்கர். எனக்கு இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுன்னு ஆசைங்க. எங்கள் வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த வாங்குவோம்னு வாங்கின வார்டு இல்லை. மேலே ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு வாட்ச்சு.
இது வந்து எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கின வண்டி, அது உடஞ்சிருச்சு. வாக்கர் அது மேலே போட்டிருக்காங்க. இது வந்து மர பீரோ. இதுவுமே இப்போ தான் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது வந்து ஒரு சேரு. இந்த சேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் வீட்டில் இருக்கும். அந்த வயசானவங்க வந்து சேரில் நிமிர்ந்து உட்கார முடியாமல் இந்த சாஞ்சுக்கு படுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான சேர் இது. அது மடக்கி ஓரமாக வச்சுருக்காங்க சின்ன பிள்ளை இருக்கனால. இதுதான் கட்டில். மேலே கொசு வலையெல்லாம் மாட்டியிருக்காங்க. இது வந்து சின்ன பையன் இருக்கான், அதனால் அவனுக்கு தொட்டி. எங்கள் அண்ணனோட கடைசி பையன், 2 பையனும் ஒரு பொண்ணும் எங்கள் அண்ணனுக்கு. இது வந்து இன்னொரு பீரோ. இந்த மர பீரோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பீரோ தான் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், துணி அதெல்லாம் இதில் வச்சுக்குவாங்க. இது இந்த இடத்துல ஏன் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னா, இது கிச்சனுங்க. கிச்சனை காட்டுற மாதிரிங்க. இது உள்ளே வந்தோடனே 3 ஸ்லாப்பு. இந்த கீழே குடம்லாம் கீழே வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த நீங்கள் பாருங்களேன், அந்த மாதிரி வலை வச்சு அடிச்சிருக்காங்க. ஓப்பனாக வச்சா பூச்சி எதுவும் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலை அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் தான் வலை அடித்தது. இந்த ஸ்லாப்லாம் எங்கள் அண்ணன் தான் போட்டது. இது வந்து இந்த நம்ம சமைக்கிறதுலாம், அந்த குழம்பு அதெல்லாம் தெறிக்கும், தாளிக்கிறதுலாம் அந்த இது செவத்தில் தெரிச்சிச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு இது மாதிரி இந்த வால்ஸ் மாதிரி வாங்கி ஒட்டியிருக்காங்க. இது வந்து மீஷோவில் தான் வாங்கினாங்க எங்கள் அண்ணி. இந்த தோசைக்கல். இது வந்து மிளகாப்பொடி, மல்லிப்பொடி டப்பா எல்லாம் வைக்கிறதுக்கு. இந்த ஸ்லாப்பு இது எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணான். இது வந்து வீட்டுக்குள்ளே பாத்திரம் கழுவிக்கிறது. இந்த தண்ணி வந்து போகிற மாதிரி ஒரு தூம்பு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அந்த லிக்விடு இதெல்லாம் நம்ம வலை கழுவுற சோப்பு எல்லாமே இங்கே வச்சுக்குவாங்க. இந்த சைடு தட்டு, தோசைக்கல், கரண்டி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த சைடு ஒரு இது. இதெல்லாம் இந்த குக்கரோட இது. இது இங்கே ஏன் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துலையும் இந்த வருங்க, இந்த இடத்துலையும் ஒரு ஜன்னல் இருக்குது. நைட்டில் வந்து அந்த ஸ்க்ரீன் எடுத்து விட்டுக்குவாங்க. பகலையில் இந்த சைடு எடுத்து விட்டு நைட்டு வந்து அப்படியே மூடுற மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீனை போட்டு விட்ருவாங்க. இந்த இடத்துல மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. கிச்சனை தான் குட்டி கிச்சன் தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேர் தான் உள்ளே நிற்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அண்ணன் வீடு. குட்டி வீடாக இருந்தாலும் அழகாக நீட்டாக, எப்படி நீட்டாக கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கான். எனக்கு எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விலை கழுவுறதுக்கு இந்த மாதிரி தனியாக போடணும்னு ஒரு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருன்னா இந்த கிச்சன் ஸ்லாப்பே எனக்கு நாங்கள் கட்டித்தரலைங்க. இப்போ கிச்சன்லேருந்து வீட்டோட ஃபுல் வியூவும் காட்டுறேன். ஃபுல் வீடு குட்டி வீடு தாங்க, ஆனால் அழகாக இருக்கும். இந்த சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம தூங்கினோம்னா நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அந்த வீடு வந்து நல்ல மனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிங்க. படுத்தோன்னே தூங்கிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே, அவ்வளோ இதுவாக இருக்கும்.
ஓகே, இதான் எங்கள் அண்ணன் வீடு. எங்கள் அண்ணன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.